ஊரக வளர்ச்சி. ஒரு லட்சிய கிராமத்தை உருவாக்குவது என்பது எந்த வகையிலும் ஒரு லட்சிய இந்தியாவை உருவாக்குவதை விட சளைத்ததில்லை என்றார் மகாத்மா காந்தியடிகள். 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை அமைத்து குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,71,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் மேலும் 29,000 வீடுகளின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதால் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் 2001ஆம் ஆண்டு வரை அரசால் கட்டி முடிக்கப்பட்ட 1,14,488 வீடுகள் 969 கோடி ரூபாய் செலவில் பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் குக்கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியினை மேம்படுத்தி வேளாண்மையும் பொருளாதார நடவடிக்கையிலும் ஊக்குவித்திட தரமான கிராம சாலைகளை அமைக்கும் நோக்கோடு செயல்படுத்தப்பட்டு வரும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இதுவரை 8,911 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20,484 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட இதுவரை 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 82,498 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிக விரைவாக நகரமயமாகி வரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. இதன் காரணமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகிய தேவைகளை நிறைவு செய்த நோக்கோடு பல்வேறு திட்டங்களை நமது அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 5,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10,226 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், நூலகங்கள், பூங்காக்கள், சந்தைகள், எரிவாயு தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன. மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் இதுவரை 1,227 பணிகள் 2,491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு அவற்றில் 1,123 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு கடந்த 5 ஆண்டுகளில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் இணைத்து சென்னை மாநகரில் அமைந்துள்ள அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்கள் மூலம் சமச்சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 3,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் 150 MLD திறன் கொண்ட நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் கிடைக்கப்பெறும் நிலையில் 400 MLD திறன் கொண்ட பேரூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளும் விரைந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பராமரிப்பின் கீழ் உள்ள 40 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பித்து அவற்றின் செயல்திறனை மேம்படுத்திடவும் தேவையான இடங்களில் உரிய நீர் ஆதாரங்களை புதுப்பித்திடவும் 116 கூட்டு குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகளுக்காக 809 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி போன்ற ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், விற்பனை பகுதிகள், தெருவிளக்குகள், அழகிய பூங்காக்கள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய நதிக்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 374 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 101 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களும் தொழில் முனைவோரும் பயன்படுத்தும் வகையில் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 முதல்வர் படைப்பகங்கள் தமிழ்நாடெங்கும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 28,227 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
வடசென்னை வளர்ச்சி திட்டம். சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளும் சமச்சீரான வளர்ச்சியை பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த அரசு தொடங்கிய இலட்சிய திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்கள் அமைத்தல், குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்துதல், குடிநீர் வழங்கல், கல்வி மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டுப் பணிகள், கடற்கரைகளை மேம்படுத்துதல், மீன் சந்தைகள் அமைத்தல், உடற்பயிற்சி நிலையங்கள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்பு பணிகள், மின்மயானங்கள் அமைத்தல், துணை மின் நிலையம் மற்றும் மின்மாற்றிகள் தரம் உயர்த்துதல், பலவகை தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகள் 6045 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.